இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்குள்ளே செயல்படக்கூடியது. ஒரு பைக் எடுத்துக்கோங்க, ஒரு கார் எடுத்துக்கோங்க, அதில் பெட்ரோல் இருந்தால் தான் அந்த வண்டியே இயங்கும். அதே போல் தான் விசுவாசம் இருந்தால் தான் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை இயங்க ஆரம்பிக்கும். மத்தேயு 8வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 13வது வசனத்தில், பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். பாருங்க, நீ என்ன விசுவாசிக்கிறாயோ அதுவே உனக்கு நடக்கும்பா. உன் வேலைக்காரன் சொஸ்தமாவான், அப்படி தானே நீ நம்புகிற. நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே அது நடக்கும், அப்படி தானே நீ நம்புகிற. அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அதாவது அந்த நாளிகை அப்படின்னா அந்த நாளிலே 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே அந்த அற்புதம் என்ன செஞ்சுருக்கு, நடந்திருக்கு. இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இந்த விசுவாசத்தில் தான் உங்கள் வாழ்க்கையே இருக்குது. அதனால் நீங்கள் எப்பொழுதுமே விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே உங்களை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா உங்களை அழைத்த தேவன், உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன். அவரை விசுவாசித்தாதான் அவருடைய வார்த்தை நமக்கு அற்புதமாக வருமா. இந்த 100க்கு அதிபதி சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் என் வீட்டுக்கெலாம் வர வேணாம், நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, அது போதும். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஒரு அம்மா போய் தொடுது. இதுக்கு முன்னாடி யாரும் தொட்டதில்லை, இதுக்கு முன்னாடி யாரும் அந்த மாதிரி அற்புதத்தை பெற்றதில்லை. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம். இன்றைக்கி நீங்கள் விசுவாசிங்க, என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய போகிறார். அல்லேலூயா. பாருங்கள், வேதத்தில் நம்ம பார்க்குறோம், மத்தேயு 13லலாம் 58வது வசனத்தில், அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை என்ன செய்யலையா. மார்க் 9:24 வாசிக்கிறோம், உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு ஜெபிக்கிறான். பாருங்கள், இந்த அவிசுவாசம் உள்ளே இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே நம்ம கூட இருந்தாலும் அற்புதம் நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தையை. நாம் அவிசுவாசத்தின்படி தான் பேசுகிறோம், அவிசுவாசத்தின்படி தான் சிந்திக்கிறோம் சில நேரத்தில். ஆனால் அதை நம்ம மாற்றிக்கொள்ளணும். நம்முடைய பேச்சை மாற்றணும், நம்முடைய செயல்களை மாற்றணும், நம்முடைய சிந்தைகளை மாற்றணும். எப்பொழுதுமே நம்பிக்கையோட விசுவாசத்தோடு பேச கற்றுக்கொள்ளணும். நானும் என் குமாரனும் போயிட்டு திரும்பி வருவோம், ஆபிரகாம் சொல்கிறார் வேலைக்காரங்கிட்ட. அதுதான் விசுவாசம். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை மரண பரியந்தமும் நடத்துவார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நெருக்கத்தில் இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நன்மைகளையே பார்க்காம ஒரே தீமைகளாக பார்த்து சோர்ந்து போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசித்தா தேவ மகிமையை, அதாவது தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசிக்கிறதுக்காக பலன் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்கிறார், நானோ உன் அவிசுவாசம் நீங்கள் உனக்காக ஜெபிக்கிறேங்கிறார். அப்போது இந்த விசுவாசம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்முடைய வாழ்க்கையில். இன்றைக்கி நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏன் இன்னும் அற்புதம் நடக்கலைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, இதுக்கு ஆன்சர் இங்கே தான் இருக்குது. ஏன்னா அவங்களால முழுமையாய் விசுவாசிக்க முடியலை, அவங்களால அந்த விசுவாசத்துக்குள்ளே வர முடியலை, அவங்களால அந்த நன்மைக்குள்ளே வர முடியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பார்க்குறதெல்லாம் பிரச்சனை. அவங்களுக்கு முன்பதாக எரிகோ கோட்டை இருக்கிறது, அவங்களுக்கு முன்பதாக செங்கடல் இருக்கிறது, அவங்களுக்கு முன்பதாக வனாந்திரம் இருக்குது. அதனால் அவங்களால நம்ப முடியலை, விசுவாசிக்க முடியலை. பல நாட்களாக குறைகளையே பார்க்குறாங்க, பிரச்சனைகளையே பார்க்குறாங்க, தோல்விகளே பார்க்குறாங்க. அதனால் விசுவாசிக்க முடியல. ஆனால் நம்ம இன்றைக்கி கர்த்தரை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய வாசலை திறப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் திறந்துட்டார்னா ஒருத்தனாலையும் பூட்ட முடியாதுங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி நம்ம விசுவாசிக்கணும், கர்த்தர் எனக்காக புதிய வாசலை திறக்க போகிறார். என் துக்க நாட்கள் முடிந்து போனது, என் வேதனையின் நாட்கள் முடிந்து போனது, நான் போராடி கொண்டிருந்த நாட்கள் முடிந்து போனது. அதை விசுவாசிக்கிறீங்களா? அப்படி விசுவாசத்தோடு நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீர் எனக்காக யாவையும் செய்கிற கர்த்தரப்பா,
இந்த கால வேளையில் என் விசுவாசம் பெருகட்டும். இனி நான் வாயை திறந்து நான் விசுவாசமாக தான் பேசுவேன் ஆண்டவரே. நான் ஒரு காரியத்தை செஞ்சேன், நான் விசுவாசமாக தான் நான் செய்வேன். ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, என் சபையில் வெறும் 5 விசுவாசி தான் பாஸ்டர், ஆனால் நான் ஒரு 20 பாயை வாங்கிட்டேன். சர்ச்சு ஃபுல்லாக விரிச்சிருவேன், நிறைய ஆத்துமாக்கள் உட்காந்துருக்கிற மாதிரி ஆயத்தம் பண்ணுவேன், எப்போ பார்த்தாலும் விசுவாசத்தோடு பிரசங்கம் பண்ணுவேன். சொன்ன மாதிரியே கர்த்தர் என் சபையை நிரப்பினார். பார்த்தீங்களா? நீங்கள் விசுவாசத்தோடு செயல்படணும். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எல்லாவற்றையும் கொடுக்க, நிறைவாக்க, அற்புதங்களை செய்ய நம்முடைய ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ்.